ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சதீஷ், தினம் ஒரு தகவலுக்காக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்ச்சல். காய்ச்சல்ங்கிறது ஒரு பொதுவான இன்றைக்கி ஒரு வியாதி ஆயிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் நார்மலாக இது வருது. இதுக்கு போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், ஆஃபீஸ் 2 நாள் லீவ் போடணும், கூட்டிகிட்டெல்லாம் இன்னும் திருப்பி ரெஸ்ட்டு, மருந்து, மாத்திரை இதெல்லாம் தேவையில்லைங்க. சாதாரணமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாம் எப்படி காய்ச்சல் சரி பண்ணலாம், அதுவும் அரை மணி நேரத்தில். ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டில் எலுமிச்சை பழம் கண்டிப்பாக இருக்கும். தேன் மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயும் வச்சுருக்கீங்க. தேன் சுத்தமான தேனாக இருக்கணும். டாபர் ஹனி, லயன் ஹனி இது மாதிரி இருக்கக்கூடாது. சுத்தமான தேன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் கிடைக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா சுத்தமான தேன் கண்டிப்பாக கிடைக்கும். தேன், லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு ½ லெமன் ஒரு லெமன் கட் பண்ணிங்கன்னா 2 ½ வரும். அதில் ஒரு ½ எடுத்துக்கோங்க. அதை உங்கள் கையில், உள்ளங்கையில் புழிஞ்சு விடுங்க. அதில் 1 ஸ்பூன் தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் ஏதோ பாத்திரத்துலேயோ ஒரு பிளேட்லேயோ போட்டு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த லெமனையும் தேனையும் உங்கள் கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக அந்த கையில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறேன்னா, உங்கள் கையில் இருக்க ஹீட் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் இதில் மெயின். ஓகேங்களா? கையில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே இதை சாப்பிடுங்க. காய்ச்சல் இப்போ நீங்கள் இதை சாப்பிட்னீங்கன்னா ஒன்று சாப்பிடுங்க, தென் ஒரு ½ hour கழிச்சு ஒன்று சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டப்பே உங்களுக்கு ரியாக்ஷன் தெரியும். ½ hour ஃபீவர் சரியாக போயிடும். அது இப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இன்னொரு ½ hour கழிச்சு ஒன்று சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஃபீவர் சரியாக ஆகிடும். இதனால் சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. லெமன், ஹனி ரெண்டுமே நம்ம உடலுக்கு சைடு எஃபெக்ட் தராதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு.